الرحمن الرحيم الحمد لله இன்னையோட 29 தராவீகள் தொழுது முடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாளைக்கு தராவீகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாளை காசியினுடைய அறிவிப்பை பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம் இதுவரைக்கும் தொழுத அனைத்து தராவீகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லணும்னு நான் நினைச்சிருக்கிறது, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சில சப்தங்கள் அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய சப்தம் அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்றான். இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர் ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் சொல்லக்கூடியது சத்தங்களிலேயே வெறுப்புக்குண்டான சப்தம் என்ன அப்படின்னு சொன்னா கழுதையினுடைய சப்தம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருவாங்க. இப்ப கழுத கத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற சில பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன செய்வோம், வீட்டுல சத்தம் போடுவோம் நம்ம பிள்ளைகளை. அது மாதிரி கழுத கத்துற மாதிரி ஏன் கத்துறேன்னு சொல்றேன் பாருங்க. இது மாதிரி காட்டு கத்துறத நம்மளுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி சப்தம் அப்படிங்கறது வேற எங்கேயாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சப்தம் அப்படிங்கிறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சப்தத்தை அவரை காட்டிலும் உயர்த்தி பேசாதீங்க, மரியாதை அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அது சம்பந்தமாக சொல்லும் பொழுது உங்களுடைய சப்தத்தை என்ன செய்ய வேண்டாம், சாதாரணமா மக்கள்கிட்ட பேசுற மாதிரி நபிகிட்ட பேச வேண்டாம், உங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டாங்கிறத இங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு ஒழுக்கமாக நபியிடம் எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஒழுக்கத்தை சொல்லும் பொழுது சப்தம் சம்பந்தமாக அங்க சொல்லுவான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் தொழுகையில் என்ன செய்யுங்க நபியே, உங்களுடைய சப்தத்தை நடுநிலையாக ஆக்கிக்கோங்க, ரொம்ப சப்தத்தை உயர்த்தியும் தொழுக வைக்க வேண்டாம், ரொம்ப சத்தத்தை ரொம்ப தளர்த்தியும் தொழுக வைக்க வேண்டாம், மீடியமான முறையில உங்களுடைய அந்த தொழுகையில கூட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவான். ஆக இந்த சப்தம் சம்பந்தமாக இன்னும் பல இடங்கள் வரலாம், நமக்கு தெரிஞ்ச இந்த 3 இடம், அதனால இந்த 3 இடங்களை நாம இங்க என்ன செய்யறோம், மென்ஷன் பண்றோம். சரி, ஆக தொழுகை அப்படிங்கிறதுல நாம் எழுப்பக்கூடிய அந்த சப்தங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும், மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தருது. அதே மாதிரி சாதாரண மற்ற இடங்களில் நாம் விடக்கூடிய சப்தங்கள் கழுதையை போன்று இல்லாமல் ரொம்ப நளினமாக நம்மளுடைய சப்தங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாம அல்லது அவர்களை போன்று உயர்ந்து மதிக்கத்தக்க நபர்களிடத்துல நாம பேசும்போது நம்மளுடைய சப்தங்களை தளர்த்தி கண்ணியமான முறையில பேசணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த ஆயத்தை சொல்லி தரும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசும்போது உங்கள சிலர்களிடத்துல பேசுற மாதிரி உங்களுடைய சப்தங்களை உயர்த்தாதீங்கன்னு சொல்ற அந்த ஆயத்தினுடைய இந்த நேரடி வசனம் அப்படியே இருக்கிறதுனால இப்ப கூட மதீனாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா சலாம் சொல்லும் போது கூட சப்தத்தை உயர்த்தி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க பெருமக்கள் இமாம்கள். அதனால நம்ம உம்ராக்கோ அல்லது ஹஜ்ஜுக்கோ போனா கூட நபி அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது ரொம்ப கண்ணியமான முறையில ரொம்ப தவாதுவாக பணிவான முறையில நாம சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு அங்கு சொல்லித்தரப்படக்கூடிய செய்திகள்ல ஒண்ணு. சரி, அதே மாதிரி சப்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லி தரும்போது எந்தெந்த சப்தங்கள் இறைவனுக்கு பிடிக்காத சப்தம் அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கும் பொழுது நபி அவர்கள் அருமையாக சொல்லுவாங்க, இதா தஸாஅப, ஒரு மனிதன் கொட்டாவி விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கொட்டாவியின் பொழுது அதனை முடிஞ்ச அளவு அதனை கடிச்சு அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவு வரக்கூடிய அந்த கொட்டாவிய வாயினால கடிச்சு அடக்குவதற்கு முயற்சி செய்யணும். அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல 2வது கட்டமாக அதோட ரொம்ப அந்த அலுப்பின் காரணமாக அதிகமாக கொட்டாய் வருது அப்படின்னு சொன்னா இப்ப கையை வச்சு வாயை மூடணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதை சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தியை சொல்லுவாங்க, யாராவது உங்களில் கொட்டாவி விடும் பொழுது ஹாங்கிற சத்தத்தோட கடைசியில ரொம்ப அலுப்பு மிகுதியில அந்த சத்தம் வரும். நிறைய நம்ம கூட தொழுகும் போது பாக்குறோம், பின்னாடி சில நேரங்கள்ல அந்த சவுண்டு வரும், அந்த கொட்டாவி விடுற சவுண்டு நல்லா தெளிவா கேட்கும், அந்த சத்தத்தோட வரும். இந்த சப்தத்தை பார்த்தால் ஷைத்தான் குஷியாகி விடுகிறான், சந்தோஷப்படுகிறான், ரப்பு கோவப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
சோ ஷைத்தானுக்கு இன்பத்தை தரக்கூடிய எந்த ஒரு சப்தமாக இருந்தாலும் அந்த சப்தம் இறைவனை கோபப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, உதாரணமாக சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பாக அந்த ஹதீஸ்ல வந்த சப்தம் என்ன, கொட்டாவி விடும் போது எழுப்பப்படக்கூடிய சப்தம். அப்ப அந்த சப்தங்கள் வராம நான் கொட்டாவி விடுறதுக்கு கத்துக்கிடணும், பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அந்த கொட்டாவியினுடைய நேரத்துல நாம கூடுமான அளவு வாயை பல்லால கடிச்சு நாம அடக்கி கொள்வதற்கு முயற்சி செய்யணும். முடியாத பட்சத்துல கைய வச்சவாது வாயை பொத்திக்கிடணும். ஆனால் சப்தத்தோடு கொட்டாவி விடுவது ஷைத்தானுக்கு சந்தோஷத்தை தரும், அல்லாஹிற்கு கோபத்தை தரும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இதுல உள்கருத்து என்னன்னு சொன்னா, எதெல்லாம் ஷைத்தானுக்கு எந்தெந்த சப்தம்லாம் சந்தோஷத்தை தருமோ அதெல்லாம் இறைவனுக்கு கோபத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உள்கருத்தாக அந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ள முடியும். கண்ணியவான்கள், அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நிர்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. இறைவனுக்கு பிடித்தமான சப்தங்களில் நாம் கலந்து கொண்டு இறைவனுக்கு பிடிக்காத சப்தங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய நிர்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.